ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் ஏப்ரல் 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை தமிழ் புத்தாண்டு பராபவ வருடத்தின் முதல் நாள். அன்றைய தினம் தூங்கி எழுந்ததுக்கு பிறகு இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த பொருட்களில் கண் விழிக்கிறதால தினம் தினம் பணம் வரும், வேண்டாம் என்றாலும் செல்வம் சேரும். அது என்னென்ன பொருட்கள்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்து நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்னென்ன பொருட்களை கண் விழிக்கணும் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஒரு மாதத்தோட முதல் நாளுக்கு நம்ம எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே அளவுக்கு முக்கியத்துவத்தை ஒரு வருஷத்தோட முதல் நாளுக்கும் கொடுக்கணும். தமிழ் வருடங்களோட 60 வருஷ சுழற்சியில் இந்த வருஷம் பிறக்கக்கூடிய தமிழ் புத்தாண்டு பராபவ வருடம் அப்படிங்கிற மாதிரி கணிக்கப்பட்டிருக்குது. பராபவ அப்படின்னா மங்களகரமானது அப்படிங்கிற மாதிரியும், இந்த வருஷம் பல பேருக்கு பல சோதனைகள் வந்தாலும் அந்த சோதனைகள் எல்லாமே சாதனைகளாக மாறக்கூடிய யோகத்தை நீங்கள் பெற முடியும் அப்படிங்கிற மாதிரியும் கணிக்கப்பட்டிருக்குதா. அப்படிப்பட்ட பராபவ வருடத்தோட முதல் நாள் இந்த வருஷம் நமக்கு செவ்வாய்க்கிழமை பிறக்குது. சித்திரை முதல் நாள் கனி காணுதல் அப்படிங்கிற நிகழ்வு ரொம்ப முக்கியம். செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய ராகு காலம் மதியம் 3:04, யமகண்டம் காலைல 9:10. நீங்கள் தமிழ் புத்தாண்டுக்கு பிரத்யேகமாக பூஜைகள் பண்ண போகிறீங்க அப்படின்னா காலையில் 7:30 8:30 இந்த 1 மணி நேரத்தை பயன்படுத்திக்கோங்க. அதை விட்டிங்கன்னா காலைல 10:00 11:30 இந்த 2 1 மணி நேரங்களில் ஏதாவது ஒரு மணி நேரத்தில் நீங்கள் பூஜைகள் பண்ணிக்கலாம். ஒருவேளை காலை நேரத்தில் பூஜை பண்ணுறதுக்கான சந்தர்ப்பம் அமையல அப்படிங்கிறவங்க மாலை நேரத்தில் வீட்டில் பூஜையில் விளக்கேற்றி வச்சுட்டு உங்களுடைய எல்லா தெய்வங்களையும் மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் முடிஞ்சால் கோவிலுக்கு போயிட்டு இறை வழிபாடு செய்கிறது ரொம்ப முக்கியம். கனி காணுதல் அப்படிங்கிற நிகழ்வு கண்டிப்பாக எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கும். சித்திரை 1ஆம் தேதி பிறக்குது இல்லையா, அதுக்கு முந்தைய நாள் இரவு பங்குனி மாதத்தோட கடைசி நாள் இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய தாம்பாள தட்டில் முக்கணிகள் மா பலா வாழை, முகம் பார்க்கக்கூடிய ஒரு கண்ணாடி, சில்லறை நாணயங்கள், தங்கம் வெள்ளி நகைகள், அது போக பழங்கள் பூக்கள் இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இங்கே தூங்க போயிடணும். மறுநாள் சித்திரை 1ஆம் தேதி அதிகாலை தூங்கி எழுந்ததுக்கு பிறகு உங்கள் பார்வை எங்கே விழுதோ அந்த இடத்துல இந்த பொருட்களை வச்சுட்டு தூங்க போகிறது விசேஷம். தூங்கி எழுந்ததுக்கு பிறகு முதல் வேலையாக இந்த பொருட்களை கண் விழித்து இந்த எல்லா பொருட்களையும் தொட்டு உங்கள் கண்ணில் ஒத்திக்கணும். அதுக்கப்புறமா முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடி இருக்கு இல்லையா, அதில் உங்கள் முகத்தை பார்த்து வாழ்க வளமுடன் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணுமா. அதுவும் 3 முறை சொல்கிறது ரொம்ப விசேஷம். இதைத்தான் கனி காணுதல் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு முக்கியமான நிகழ்வாக சொல்கிறாங்க. காரணம், ஆங்கில புத்தாண்டை விட தமிழ் புத்தாண்டுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும்னு மகா பெரியவாவே சொல்லிட்டு போயிருக்காரு. அப்படிப்பட்ட இந்த ஒரு தமிழ் புத்தாண்டுக்கு நீங்கள் இந்த கனி காணுதல் நிகழ்வை பண்ணும்போது இந்த வருஷம் முழுக்க சித்திரையில் ஆரம்பித்து அடுத்த பங்குனி வரைக்கும் இந்த 12 மாதங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடப்பதற்கான யோகத்தை கடவுள் கொடுப்பார். அதே மாதிரி அறுசுவை உணவுகள் சமைக்கணும் அப்படிங்கிறது கட்டாயமா. உணவு வகையில் சுவைகளில் மொத்தம் 6 சுவை இருக்குது. அந்த 6 சுவையும் கலந்த மாதிரியோ இல்லை அந்த 6 சுவை இருக்கிற மாதிரி தனித்தனியாகவும் நீங்கள் உணவுகள் சமைக்கலாம். அதுக்கு ரொம்ப எளிமையாக சொல்லணும்னா மாங்காய் பச்சடி. இந்த மாங்காய் பச்சடியில் அறுசுவை இருக்கும். இது எல்லாத்தையும் கலந்து நீங்கள் மாங்காய் பச்சடி செய்து அதை நீங்கள் இறைவனுக்கு நைவேத்தியமாக படைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பிரசாதமாக எடுத்துக்கணும். அறுசுவை மாதிரியே உங்கள் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் கலந்து வரும் அப்படிங்கிறது தான் அறுசுவை சமைப்பதற்கான முக்கியமான நோக்கம். செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கும் செவ்வாய் பகவானுக்கும் உகந்த நாளில் நமக்கு இந்த வருஷம் தமிழ் புத்தாண்டு பிறக்குது. தவற விட்டுறாதீங்க. கண்டிப்பாக முருகன் வழிபாடும் செவ்வாய் பகவான் வழிபாடும் நீங்கள் பண்ணணும். அது மூலயமா உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையும் ஒரு முடிவுக்கு வரும். சரி, இந்த கனி காணுதல் நிகழ்வு அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். எல்லோராலையும் இந்த கனி காணுதல் நிகழ்வை சரியாக பண்ண முடியும், முறையாக பண்ண முடியுமான்னு தெரியல. அப்படி பண்ண முடிஞ்சவங்க பண்ணலாம். அதுக்கு மாற்று வழியாக இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த பொருட்கள் எல்லாத்தையும் நீங்கள் கனி காணுதல் நிகழ்வு பண்ணும்போது ஒரு சிறிய தட்டில் பக்கத்தில் இந்த பொருட்களை எடுத்து வச்சுட்டு கனி காணுதல் நிகழ்வை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பொருட்களை கண் விழிக்கலாம். அப்படி ஒருவேளை கனி காணுதலுக்கு அந்த கனிகள், அப்புறம் இந்த பூ, கண்ணாடி, பழம், தங்க நகைகள் இதெல்லாம் வச்சு கண் விழிக்க முடியல அப்படிங்கிறவங்களுக்கு மாற்று வழியாக இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த பொருட்கள் எல்லாத்தையும் இது எல்லாமே உங்கள் வீட்டில் தினமும் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய எளிதாக கிடைக்கக்கூடிய பொருட்கள் தான். இதை நீங்கள் பிரத்யேகமாக வாங்கணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. இதில் இருக்கக்கூடிய ஒரு சில பொருட்கள் வேணும்னா நீங்கள் கடைகளில், நாட்டு மருந்து கடைகள்லையோ இல்லை சூப்பர் மார்க்கெட்லையோ வாங்குற மாதிரி இருக்கும். முதல்ல முக்கியமான பொருள் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு சின்ன கிண்ணத்தில் கிழங்கு மஞ்சள், குண்டு மஞ்சள், பெண்கள் குளியலுக்கு பயன்படுத்தக்கூடிய மஞ்சள். இந்த மஞ்சள் எல்லா வீட்லையும் இருக்கும். அப்படி ஒருவேளை இந்த மஞ்சள் இல்லை அப்படிங்கிறவங்க அதுக்கு பதிலாக வீட்டில் இருக்கக்கூடிய கொம்பு மஞ்சள், விரலி மஞ்சளை பயன்படுத்திக்கலாம். அடுத்ததாக ஒரே ஒரு ஜாதிக்காய் அப்படிங்கிறது வசீகரத்தன்மை அதிகம் இருக்கக்கூடிய ஒரு பொருள். தூங்கி எழுந்ததுக்கு பிறகு இந்த ஜாதிக்காயில் கண் விழிச்சிங்கன்னா இந்த வருடம் முழுக்க உங்களுக்கு வசீகரத்தன்மை அதிகமாக இருக்கும். நீங்கள் போகக்கூடிய இடத்துல எல்லாருமே உங்களோட சொல் பேச்சை கேட்பாங்க. உங்களுடைய உயர் அதிகாரிகள், உங்களோட கணவன், மனைவி இவங்க எல்லாருமே உங்கள் பேச்சை மீறாமல்
நல்ல வழியில் போகிறதுக்கான வழிவகை ஏற்படுத்துவாங்க. அதுதான் இந்த ஜாதிக்காய்க்கு இருக்கக்கூடிய முக்கியமான பங்கு. அடுத்ததா அதிமதுர கட்டை. அதிமதுரம் அப்படிங்கிறது ஒரு மருத்துவ குணம் நிறைந்த ஒரு பொருள். எந்த அளவுக்கு மருத்துவம் இருக்கோ அதே அளவுக்கு மகத்துவமும் இந்த அதிமதுர கட்டைக்கு இருக்கு. அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த இந்த அதிமதுரம் இருக்கு இல்லையா, அதிமதுரம் இருக்கக்கூடிய இடத்துல பணவசியம் ஏற்படும். பணவரவு தடை நீக்கப்பட்டு பணம் காந்தம் போல ஈர்க்கப்படுமா. அடுத்ததா 2 சில்லறை நாணயங்கள், அது எவ்வளோ ரூபாய் இருந்தாலும் பரவாயில்லை. அடுத்ததா கொஞ்சமா குங்குமம். குங்குமம் அப்படின்னாலே மங்களகரத்துக்கு பேர் போனது. இப்போ நம்ம சொல்லியிருக்கக்கூடிய பொருட்கள் என்னென்ன? 2 குண்டு மஞ்சள், கிழங்கு மஞ்சள், அப்படி இல்லைனா வீட்டில் இருக்கக்கூடிய கொம்பு மஞ்சள், சில்லறை நாணயங்கள், ஒரே ஒரு ஜாதிக்காய், ஒரே ஒரு அதிமதுர கட்டை, அது போக கொஞ்சமாக குங்குமம். இந்த அதிமதுரமும் இந்த ஜாதிக்காயும் உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய சூப்பர் மார்க்கெட்டில் ரொம்ப எளிதாக கிடைக்கும். நீங்கள் வாங்கிட்டு வந்து வச்சுக்கலாம். நாட்டு மருந்து கடைகள்லையும் கிடைக்கும். இது எல்லாத்தையுமே நீங்கள் பங்குனி மாதத்தோட கடைசி நாள், அதாவது ஏப்ரல் 13ஆம் தேதி அன்னைக்கு இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி, இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி சின்னதாக ஒரு தட்டிலையோ இல்லை ஒரு துணியிலையோ எடுத்து வச்சுட்டு இரவு தூங்க போயிடுங்க. மறுநாள் தூங்கி எழுந்ததுக்கு பிறகு ஒருவேளை கனி காணுதல் நிகழ்வு பண்ண போறீங்கன்னா அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பொருட்களையும் கண்டுபிடிக்கணும், இதையும் தொட்டு கும்பிட்டுக்கணும். அப்படி கனி காணுதல் நிகழ்வை என்னால் பண்ண முடியல, அதுக்கான பொருட்கள் எங்கள் வீட்டில் இல்லைங்கிறவங்க கொஞ்சம் கூட யோசிக்காம இந்த பொருட்களை மட்டுமே கண்டுபிடிக்கலாம். ஏன்னா மஞ்சள் அப்படிங்கிறனாலே அது மங்களகரத்தோட மறு உருவம். மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யக்கூடிய அற்புதமான ஒரு பொருள். இந்த வருஷம் முழுக்க இருக்கக்கூடிய சுப காரிய தடைகளை நீக்கி வீட்டில் அதிகமாக சுப காரியம் நடப்பதற்கான யோகத்தை இந்த மஞ்சள் கொடுக்கும். அதே மாதிரி மஞ்சள் அப்படிங்கிறது குரு பகவானுக்கு உகந்த நிறம். குரு பார்க்க கோடி நன்மை. பரம ஏழை கூட பணக்காரராக மாறக்கூடிய யோகத்தை கொடுக்கக்கூடியவர் யாரு? குரு பகவான். அவருக்குரிய இந்த மஞ்சளை நீங்கள் கையில் தொட்டு கும்பிடும்போது குரு திசை அடிக்கும். குங்குமத்தை பற்றி நம்ம சொல்லி தெரிய தேவையில்ல. வீட்டில் சுபகாரியங்கள் சரியாக நடக்க மாட்டேங்குது, தள்ளி போயிட்டே போகுது, குழந்தைய பாக்கியம் இல்லை, மகனுக்கோ மகளுக்கோ திருமண வரன் கை கூடி அமையலை, இந்த மாதிரி சுபகாரியத்திரைகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் குங்குமத்தில் கண்விழிக்கும் போது இந்த சுபகாரியத்திரைகள் நீக்கப்பட்டு சீக்கிரம் வீட்டுக்குள்ள நல்ல செய்தி தேடி வரும். சில்லறை நாணயங்கள் அப்படிங்கிறது லட்சுமி குபேரர் வாசம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பொருள். வீட்டில் பணம், காசு, பொருளாதார பிரச்சனை இது எல்லாத்துக்கும் முடிவு கட்டக்கூடியவர் இந்த ஒரு லட்சுமி குபேரர். இப்படி இந்த எல்லா பொருட்களும் ரொம்ப எளிதாக கிடைக்கக்கூடிய பொருட்கள் தான். கண் விழித்ததுக்கு பிறகு குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா நபர்களும் கண் விழிக்கணும். அதுக்கப்புறமா இங்கே குளிக்க போயிடலாம். குளிச்சு முடிச்சுட்டு இந்த பொருட்கள் எல்லாத்தையும் பூஜையில் வச்சுட்டு அந்த மஞ்சளை, குளிக்கக்கூடிய மஞ்சளாக இருந்தால் பெண்கள் குளியலுக்கு பயன்படுத்திக்கோங்க. சில்லறை நாணயங்களை செலவு பண்ணாத மாதிரி பூஜை அறையில் எடுத்து வச்சுடுங்க. அந்த அதிமதுரமும் ஜாதிக்காயும் ஒரு பாக்ஸில் போட்டு உங்கள் வீட்டோட சமையலில் வச்சுடுங்க. அவ்வளவுதான். அன்றைய தினம் கண்டிப்பாக நீங்கள் விஷயம் பண்ணணும். இந்த பொருட்கள்லாம் கண் விழிக்கிறது, கனி காணுதல் பண்ணுறது, இதை தாண்டி கோடி புண்ணியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. அது என்னன்னா கோபுர தரிசனம். தமிழ் புத்தாண்டு தினத்தில் தூங்கி எழுந்ததுக்கு பிறகு முதல் வேலையாக கோபுர தரிசனம் பண்ணுங்க. எல்லா விதமான கெடுதல்களும் நீங்கும். கெட்ட சக்திகள், துர்சக்திகள் உங்கள் பக்கத்தில் நெருங்கவே நெருங்காது. முடிஞ்ச அன்றைய தினம் ஒரு 2 பேரை கூப்பிட்டு சாப்பாடு போடுங்க. அதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறவங்க கோவிலுக்கு போகும்போது அங்கே யாசகம் கேட்பாங்கல்ல, அவங்களுக்கு உணவு வாங்கி கூடவே இந்த பொருட்களை கண்விழிக்கிறது மூலயமாவும் நல்ல யோகத்தை பெற முடியும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.